ஹாய் ஹலோ வெல்கம் டு Thursday. இன்றைக்கி ஹஸ்பண்டு ஆஃபீஸ் கிளம்பிட்டாங்க, பொண்ணுங்களும் ஸ்கூல் கிளம்பிட்டாங்க. கீரை, சுக்குட்டி கீரை, மல்லித்தலை எல்லாம் இருந்தது. கடையிறெல்லாம் தாத்தா கொண்டு எல்லாமே க்ளீன் பண்ணி, நாளைக்கு ஃப்ரைடே செய்யக்கூடாது, அதனால் சாட்டர்டேக்கு எல்லாம் பிளான் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பேக் பண்ணி ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சாச்சு. அதுக்கப்புறம் அப்படியே வறண்டாலாம் சோப் போட்டு கழுவிடலான்னு சொல்லிட்டு, ஏன்னா நாளைக்கு வெள்ளிக்கிழமை நேரத்துலேயே கோயிலுக்கு போகணும், அதனால் நம்ம முன்னாடியே க்ளீன் பண்ணிடலான்னு சொல்லிட்டு எல்லாமே க்ளீன் பண்ணியாச்சு. ஏன்னா வெயில் அடிச்சிட்டு இருந்தது. ஸோ ஃபஸ்ட்டு வறண்டா வெளியே கழுவி விட்டுட்டு அதுக்கப்புறம் இங்கே உள்ளே கழுவிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப் டு கீழே வரைக்கும் எல்லாமே நீட்டாக கழுவியாச்சு. சரி, ஒன் பை ஒன்னாக மிஷினில் போட்டிருந்த துணி எல்லாமே எடுத்து காய போட்டாச்சு. ஸோ அது பாட்டுக்கு வெளியுள்ள வேலையெல்லாம் நம்ம முடிச்சுட்டு உள் வேலை பண்ணோம்னா நிழலை நம்ம பாட்டுக்கு பண்ணிகிட்ருக்கலாம். ஏன்னா வெயில் அடிக்கும்போது வெளியுள்ள வேலையை முடிச்சுட்டு உள்ளே வந்துட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக அது பாட்டுக்கு அங்கே நடக்கும். சரி அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வைப்பரெல்லாம் போட்டு இது பண்ணிவிட்டு அப்புறம் மாப் போட்ட வேண்டியிருக்க வேலையெல்லாம் முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி மாப் போட்டுருந்தேன். ஹஸ்பண்ட் காலையிலே ஃபேன் எல்லாமே நீட்டாக தொடச்சி கொடுத்துட்டாங்க. ஸோ வேலையெல்லாம் மிச்சம்தான் இன்றைக்கி. அப்புறம் கீழே அப்படியே போயிட்டு சாணியெல்லாம் வடிச்சாச்சு. மார்னிங் வெள்ளிக்கிழமை காலையில் கோலம் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அரௌண்ட் ஒரு 2:30 இருக்குன்னு நினைக்கிறேங்க. எல்லா வேலையும் முடிச்சுட்டு காலையில் 8:30க்கு ஆரம்பித்த ஒர்க்கு 2:30 3 o'clock தான் முடிஞ்சுது கொண்டு வர டைமு. சரின்னு சொல்லிட்டு இந்த நெக் பெயினோடவே எல்லா வேலையும் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்படியே கழுத்து பார்த்திங்கன்னா நான் நேரம் ஆக வேலை செஞ்சு ரொம்ப பாரம் ஆயிடுச்சு, ரொம்ப டயர்டு தான். சரி, பொண்ணுகளுக்கெல்லாம் ரைஸ் வந்தால் சூடாக சாப்பிட்டுன்னு சாப்பாடு வச்சுட்டு அப்படியே ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருந்தேங்க. தேங்க்யூ.